நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய ஒரு கருத்துக்கு எதிராக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியும் மேலும் சில முன்னுக்கு பின் முரணான தகவல்களை நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்திருந்தாங்க. அதற்கு பதிலடி தரும் விதமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அவை என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ். நண்பர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்திரிகையாளரிடம் நிவாரண நிதி குறித்து பதிலளிக்கும் பொழுது அது நிதியமைச்சருடைய அப்பன் வீட்டு சொத்தா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதை குறித்து நேற்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிலளிக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாத்தா கலைஞர் அவர்கள் ஒரு தமிழ் அறிஞர், அவர்களுடைய பேரன் இப்படி பேசலாமா, இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாமா, அவர் அரசியலில் வளர வேண்டும் என்று நினைக்கின்றார், ஆகவே வார்த்தை கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டமாக ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். அதற்கு பதிலடி தரும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்னா, அப்பன் என்ற சொல் கெட்ட சொல்லோ ஒரு அன்சிவில் வேர்டோ ஒரு முறையற்ற வார்த்தையோ கிடையாது. ஒருவேளை அந்த சொல் அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தா மாண்புமிகு நிதியமைச்சருடைய அப்பாவின் வீட்டு பணமா என்று வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காரு. இரண்டாவதாக நிதியமைச்சர் அவர்கள் தேசிய பேரிடர் என்று ஒன்றுமே இல்லை, நிவாரண நிதியை மாநிலங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிவாரண நிதி எங்களுடைய வரி பணத்திலிருந்து தான் நாங்கள் கேட்குறோம், நாங்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி பணத்திலிருந்து தான் கேட்குறோம், வரி கட்டாமல் நாங்கள் கேட்கல, அதை கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பண்ணுங்கள். மேலும் மத்திய பேரிடர் கண்காணிப்பு குழு இங்கே வந்து சேதத்தை பூரா கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நிவாரணம் கேட்குறோம். அதை விட்டு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த வெள்ள சேதத்தை அரசியலாக்க முற்பட்டு கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஒரு பதிலையும் காட்டமாக வைக்கின்றார். மூன்றாவது ஒரு முக்கியமான கருத்தை வைக்கின்றார். என்னன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதையும் அறிவிப்பதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 9.5 ஆண்டு கால ஒன்றிய பாஜக அரசின் ஆட்சி தான் இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் மிகப்பெரிய தேசிய பேரிடர். ஆகவே ஒன்றிய நிதியமைச்சருக்கு வேறு பேரிடர்களை குறித்து தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்று அழுத்தமாகவும் காட்டமாகவும் ஒரு பதிலை தெரிவித்துள்ளார். ஆகவே ஒன்றிய அரசிடம் நாம் கேட்கும் கேள்வி என்னன்னா, நிவாரண நிதியை எவ்வளவு சீக்கிரம் விடுவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் விடுவித்தால் மக்களுக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதனால் சேதமடைந்தவர்களுக்கும் அது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.